டிக்கெட் கலெக்டர் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வெல்ல வைப்பார்னு யாரும் நம்பல. ராஞ்சியிலிருந்து வந்த ஒரு சாதாரண பையன். வாய்ப்பு லேட், விமர்சனம் அதிகம். ஆனா அமைதி மட்டும் ஒருபோதும் கைவிடல. அழுத்தம் வந்தா பயப்படாத, அமைதியா இருந்தா நீயும் ஒரு நாள் ஜெயிப்ப. ராஞ்சி என்ற ஒரு சிறிய நகரம், ஒரு நடுத்தர குடும்பம். பெரிய வசதிகள் எதுவும் இல்லை, ஆனா ஒரு பெரிய கனவு மட்டும் இருந்தது. ஒரு நாள் இந்தியா ஜெர்சி போடணும். அதுக்காக பல தடைகள், தேர்வுகள் தள்ளிப்போனது, வாய்ப்புகள் வராத நாட்கள். கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் குறைவு. வாழ்க்கையை நடத்த ரயில்வேல டிக்கெட் கலெக்டர் வேலை. காலை டியூட்டி, இரவு பிராக்டிஸ். சோர்வு இருந்தாலும் கனவு மட்டும் சோர்வடையல. பலர் சொன்னாங்க, இது உன்னால முடியாது. ஆனா அவர் மனசுக்குள் ஒரு குரல், ஒரு நாள் நான் காட்டுவேன். இளமணிக்கு கேப்டன். யாருக்கும் பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் அமைதியாயிருந்தார். 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. முழு நாடும் பதட்டம், அவர் மட்டும் அமைதி. கடைசி பந்து, அவர் அடிச்ச 6. அந்த பந்து வானத்தில் போன தருணம், 130 கோடி மக்கள் கனவு நனவான தருணம். அவர் கத்தல, அவர் ஆடல, அவர் சிரிச்சார். அந்த சிரிப்புல இருந்தது தன்னம்பிக்கை, அமைதி, திடநிலை. வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் சத்தம் அதிகமாயிருக்கும், கூச்சல், விமர்சனம், சந்தேகம். ஆனா வெற்றி பெறுறவ அந்த சத்தத்தை கேட்க மாட்டான். அவ கவனம் மட்டும் பார்ப்பா. அழுத்தம் வந்தாலும் அமைதியாயிரு, வாய்ப்பு வராதாலும் தயாராயிரு. யாரும் நம்பாத நேரத்திலும் உன்னை நீ நம்பு. ஒரு டிக்கெட் கலெக்டர் உலகக்கோப்பைய வெல்ல முடிஞ்சா உன் கனவு ஏன் முடியாது? அமைதியா உழை, ஒரு நாள் உலகமே உன்னை கைத்தட்டும்.